அவத்தாத அட அட வலிக்குது. விடு விடு விடு. ஆஹா, சிகரெட் சிகரெட் இனிமே குடிக்காதீங்க. இதுக்குதான் படிச்ச பெண்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் அவனும் சேர்ந்து சிகரெட் குடிப்பானா? அதுல படிச்ச பெண்ணானா இப்ப நம்ம பலம் இருக்காது பாரு. இன்னமே சிகரெட் குடிச்சீங்க அப்புறம் நானும் ஆரம்பிச்சுடுவேன். ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாம். தமிழ்நாட்டு பெண்கள் செய்யாத ஒரு நல்ல காரியம் அதுதான். நீ ஒன்னும் ஆரம்பிக்க வேண்டாம், நான் விட்டுடுறேன். இதுல இருந்து விட்டேன். பத்தனா பாரு, டிஃபன் வைக்க மறந்துட்டேன். ஒண்ணு மறக்கல, இங்க ஒண்ணு இல்ல. பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னைக்கு நீங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தாதான். சும்மா கௌரவத்துக்காக கொண்டு போயிட்டு வாங்க. அப்போ மத்தியானம் கோட்டை தின்னுடுறேன். இல்ல, கொஞ்சம் கடதா சேர்த்துனுங்க. அடக்காளுத. நீங்க ஒரு பைத்தியம். பேங்க்ல எல்லாரும் சாப்பிட உட்கார மாட்டாங்க. சும்மா அந்த பக்கம் ஜாலியா இப்படி நடங்க. அட, யாராவது ஒரு மனுஷன் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டான். டபார்னு உட்கார்ந்து சாப்பிட்டுடுங்க. அடே, எல்லாருமே என்ன போல வெறும் பாத்திரம் கொண்டு வந்திருந்தா கேணி இருக்குல்ல, அதுல உண்ற சொல்றியா? நீங்க எங்க விடுவீங்க? கேணி தண்ணிய குடிச்சு ஒரு வேலையை போக்கிக்கங்கன்னு சொல்றேன். அது கூட அங்க உப்பு தண்ணி. அட, உடம்புக்கு நல்லதுங்க. அந்த உண்டியல்ல ஏதாவது இருக்கா பாரு. நல்ல பொம்பளடா. அட, இவ்வளவுதானா? அட, பேசாம நடந்த சதானந்தா. அங்க வாத்தியாரே, வணக்கம். வணக்கம். அடே வாத்தியாரே, அட வாருங்கய்யா. என்ன இப்படி அலறி அடிச்சு ஓடிட்டீங்க? இல்ல, நீங்க நாயின்னு சொன்னீங்களா? நாய் படுத்திருக்குது, மிதிச்சிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க பயந்து ஓடிட்டீங்க. உங்களை கண்டு அது பயந்து இருந்துருச்சா பாருங்க. கடிக்காத. கடிக்கும். உங்களே இல்ல, எலும்ப போட்டா கடிக்கும். இல்ல, ஏண்டா போடலன்னு என்ன கடிக்கும். வேற ஒருத்தரையும் கடிச்சு நான் பார்த்தது இல்ல. அது இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கு போறதை விட்டுட்டு இங்க எங்க வந்தீங்க? உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயமா? என்ன கோயம்புத்தூருக்கு மாத்தி இருக்காங்க. பேஸ் பேஸ், ஜிலு ஜிலுன்னு இருக்கும் சிறுவாணி தண்ணி. போமே. அது சரிதாங்க, இந்த ஊர் ஜனங்க என்ன விட மாட்டேங்கிறாங்களே. அடே, அவ்வளவு பிரியமா உங்ககிட்ட? பிரியமாவது மண்ணாங்கட்டியாவது அவ்வளவு பேரிட்டும் கடன் வாங்கியிருக்கேன். கடன்கார விட மாட்டேங்கிறானா? கேலி பண்றீங்க. உங்களுக்கு என்னங்க, பணம் புழங்குற பேங்க்ல வேலை செய்யறீங்க. என்ன சொல்லுங்க, பாத்தியார் உத்தியோகம், அரை வயிற்று சாப்பாட்டுக்கே சம்பளம் பத்தல. அட, என்னையா எப்ப பார்த்தாலும் சம்பளம் பத்தலே சம்பளம் பத்தலேன்னு. உங்களை தான் கடவுள் ஆக்கியாச்ச. என்னது? எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். கடவுள் தானே. இதோட திருப்தி அடைஞ்சு போவீங்க. இது காது நிறைஞ்சது, வயிறு. அடே, இப்ப ஒரு 10 ஸ்டாப். இங்க இருப்ப இவ்வளவுதான். இது பாத்தீங்களா, இது மாதிரி 64 கொண்டது ₹1. இங்கேயும் அதே கஷ்டம் தான்யா. பொதுவாக இந்தாப்பா தண்ணி எனக்கு. அப்ப மயக்கம் இல்லையா? மயக்கமா? அது என்கிட்ட வருது. இல்ல, பேங்க் மூடிட்டாங்களே. பேங்க மூடு, கடைய மூடு, வீட்டை மூடு, இந்த ஊரையே மூடு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பொஞ்சாதி வாய மூட முடியாது. அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? தண்ணி. தண்ணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஒரு மயக்கமா பண்ணாங்கட்டியாவது கொண்டாப்பா குடிச்சு வைப்போம். நீங்க சத்தம் போட்டா பேங்க திறந்துருவாங்களா? கண்டிப்பா பேங்க திறக்கவே மாட்டேன். என்ன பயமுறுறீங்க என்ன? ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பணம் வரும், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து. ஏன்னா வழக்கம் போல இதுக்கும் நிபுணர் கமிட்டி போட்டாச்சு. மயக்கம் நிபுணர் கமிட்டி
எவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யும்னு புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் அவரு. தாங்க உங்கள யாருக்காவது மயக்கம் போட்டு விழணும்னு ஆசை இருந்தா அவங்க வீட்டுல போய் விழுங்க. ஏன்னா தண்ணி தீர்ந்து போச்சு. வேலை கிடைக்கிறதுக்கு பிள்ளையாருக்கு எத்தனை தேங்காய், எத்தனை சிபாசு, ஒரு வருஷம் நட போறது ஒரே நிமிஷம். யாரானி என்ன அடாபடாங்க? யாரை யார கிட்ட உள்ளாங்க? அங்க போனா கதவை பூட்டுறான், இங்க வந்தா வெளியே போய் சொல்றான். ஒரே வெளியேற்றும் மண்டலமா இருக்கு. ஏற்கனவே விரட்டப்பட்ட ஆள் தானே நீ, மரியாதை வெளியில போயிடு. போயா வாய், எஜமானுக்கு டிபன் செய்யணும், நேரம் ஆச்சு. உங்ககிட்ட பேசிக்கிட்டு நேரம் இல்ல, மரியாதை வெளியில போயிடு. போயா போயா வெளியில. நான் தான் நீ தான் போயா வெளியில. போயா கத்தி போயா 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 வெளியில. போயா திரும்ப போயா. வேற வீட்டுக்கு வந்துட்டானா? இல்லையே, நம்ம இப்படித்தானே. சரிதான், வேலை போயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு ஆளை வச்சுட்டா போல இருக்கு. சும்மாவா சொன்னா? ஆபத்து வரும்போது சிநேகிதனை பாரு, வறுமை வரும்போது மனைவியா பாருன்னு. என்னங்க ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க? வர வேண்டி வந்துருச்சு. என்ன கையில? சும்மா பூச்சு. இத கையில வச்சுக்குவாங்களா? அது சனியா கடிக்குது. அதான் வேற இல்ல. உள்ள யாரோ ஒரு பையன் இருக்கானே, அவன் யாரு? வாங்க சொல்றேன். யாரு அந்த பையன்? அவனா? நான் ஒட்டியா கஷ்டப்படுறேன்னு உதவிக்காக எங்க அப்பா அனுப்பிச்சிருக்காரு பட்டணத்துல இருந்து. ஏய் என்னடா முழிக்கிற? அவர் தாண்டா நம்ம எஜமா. அப்படியா? ஐயோ, எஜமானு தெரியாம போறோம் போறோம் தெரியாதனமா என்ன நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டேடா. என்ன சொல்றான்? ஏமா கேக்குறீங்க அந்த கூத்த? எஜமானு தெரியாம என்ன போறோம். அடிச்சியா? அடிப்பான்ல, அடிப்பா சுமார் இவன் அடிப்பான். நான் பட்டது என்ன? நீ கோச்சிக்கப்படாது, மன்னிச்சு. அடங்கப்பா, நீ ரொம்ப ராசியான வேண்டாம். வேலைக்குன்னு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச என் வேலை போயிடுச்சுடா. வேலை போயிடுச்சா? எனக்கு மட்டுமா? எல்லாருக்கும் போயிடுச்சு. பேங்கே க்ளோஸ். பாவி, வேலை போனதை எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க. என்ன செய்ய சொல்ற? சரிதான், மாமனார் வீட்ல இருந்து பணம் வருது, நல்லா சமைக்கமா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைச்சீங்களா? அதுதான் இன்னமே முடியாது. வந்து எங்கேயாவது பாடுபட்டு சாப்பிடுங்க நீங்க. டேய் சாமான கட்டுறேன், நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதான். நீ இப்போ என்ன போவா சொல்றீங்க? இல்ல, அப்படி வந்துருச்சே. என்ன வந்துருச்சு? இங்க 100 ரூபாய் தானே சம்பளம் எனக்கு. இப்போ 500 ரூபாய் சம்பளத்துல அந்தமான்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, போறேன். அந்தமானுக்கா? ஐயோ வேண்டாங்க. ஆபீசர் ஆபீசர். ஐயோ, எங்க அப்பாட்ட சொல்லி இந்த ஊர்லயே ஒரு வேலை தேடி தரணுங்க. இங்க 500 ரூபாயில வேலை கிடைக்குமா? அதுக்கு குறைஞ்சு இனிமேல என்னால வேலைக்கும் போக முடியாது, தெரியுமா? ஐயோ, அந்தமானுக்கு போக வேண்டாங்க. டேய், அந்த பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்து. ஓஹோ, நீ தான் தொட்டா தொலங்காதவனாச்சே. ஐயோ வேண்டாங்க, உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். நீங்க அந்தமானுக்கும் போக வேண்டாம், வேலைக்கும் போக வேண்டாம், வீட்லயே சும்மா இருங்க. அப்பாவுக்கு எழுதி மாசம் 200 ரூபாய் அனுப்ப சொல்லிடுறேன். இப்ப அப்படிதான் சொல்லுவேன், அப்புறம் தெண்டா சோறுன்னு சொல்லுவேன். நீ சத்தியமா சொல்ல மாட்டேனுங்க. டேய், ஐயாவுக்கு காப்பி கொண்டாரு. அந்த பையன் பேர் என்ன? கோவிந்தன். கோவிந்தா, யார் கத்துற? இங்க வாங்க, வா வா. ஏண்டா இப்ப கத்துன? நீ ஏன் பயமுறுத்த? இப்போ நான் இங்க வர்றதுக்கு முந்தி நிறைய இருந்தியா? இல்லீங்க, பட்டணத்துல தயிர் வித்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அங்க தயிர்னு விக்கிறது இல்லைங்க, பூய் உயிர் தான் கத்தி வழக்கம். அது அந்த வழக்கத்தை அங்க வச்சுக்க, தெரியுமா? கோவிந்தா, என்ன சொல்றது? ஏன் சாப்பிடு கேட்கணும்? கோவிந்தா, ஏன் சார்? கோவிந்தா, ஏன் சார்? கோவிந்தா, ஏன் சார்? கோவிந்தா, ஏன் சார்? கோவிந்தா, 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 பஜ கோவிந்தா, அட கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. முறைக்கிற நீ? தம்பி, ஏமாத்தணுங்கிற எண்ணம் இல்ல, கையில இல்லாத குற்றம் தான். கையில இல்லாத குற்றம்னா இல்லாம வச்சுட்டா இல்லன்னா வரும். இல்லாத குத்தமா? அதுக்காக பாருங்க,
கையில கிடைச்சா கொடுத்துடுவாரு. அதனால என்ன, மெதுவா கொடுத்தா போச்சு. மெதுவா கொடுங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் நான் என்னத்த சொல்றது. என்னது இதான நம்ம பாய். ஆமாடா, ஆளை கீழே உள்ள தச்சுட்டு கேட்கறான். அப்படி ஓரத்துல நின்றுக்கா எனக்கு என்ன தெரியும். ஒரு தலையில நிப்பாரு. தம்பி தூசி பாரு, உழுகுற மாதிரி நிக்கப்படாது, எலும்பு முறிஞ்சு போடும் பாரு. பரவாயில்ல. சரி, அது இருக்கட்ட, பணத்தை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்து அனுப்ப சொல்லுங்க. அதுக்கு என்ன தூசி. சரி, கடனு கண்ணு வழியால கேக்குறேன். ஏய், இந்த மாதிரி பையங்களுக்கெல்லாம் சரி, இவங்கிட்ட நடந்தத கணக்கு பண்ணா நேர காசிக்கே போயிட்டு வந்திருக்கலாம் கால்நடையா. இத்தனை தரம் அலைகிறானுங்களேன்னு கொஞ்சமாவது மானமரியா இருக்கா அந்த மனுஷனுக்கு? என்னையா கூப்பிட சட்டத்தையே காணோம். வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா இல்லையா? சீக்கிரம் ஐயா. சிவஞானா, ஐயா சிவஞானா, வீட்டுக்குள்ள இருக்கிறியா இல்ல ஐயா? என்னடா இது, ஒரு சத்தத்தையும் காணோம். ஐயா சிவஞானம். அடே நீங்களா? வாங்க 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 வாங்க. உடம்பெல்லாம் சௌரியம் தானே? என்ன இவர் வர்றாரு, அவர் எங்க ஐயா? சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் இப்படி பேசின என்ன? உங்க கடனை எல்லாம் தீர்க்கிற பொறுப்பை அவர் என்கிட்ட தான் விட்டுருக்காரு. நம்மளது அசல் தொகை 50 ரூபாய், வட்டி இது 61 ரூபாய். இடுமாயா இடுமோ? அசல் 50, வட்டி 61. 50 61 111 கிடைச்சிடும். கிடைக்குமா? அப்ப நம்ம பால் பணத்தை எடுங்க. 17 ரூபாய் எட்டனா. இது துணி வாங்கின பிள்ளையா? என்ன சத்தம் இது? இது வீடு இல்ல, மீன் மார்க்கெட். நீங்க எல்லாம் வரிசையா நில்லுங்க. 1 by 1 போங்க. அப்படிதான். அன்பார்ந்த கடன்காரர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைய உலக நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று. ஒரு பக்கம் அமெரிக்கா. பிரசங்கத்தை எங்களுக்கெல்லாம் பணம் வேணுமையா? பணம் லெக்சர் இல்ல. நானும் அதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு பணம் கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் ஒரு பக்கம் அமெரிக்கா, மற்றொரு பக்கம் நிறுத்தியா அமெரிக்காவை. பணத்தை கொடுத்து அப்புறம் கத்தியா கத்த சொல்றான். இன்னும் கொஞ்சம் போனா புதைக்க சொல்லுவான் போல இருக்க. ஆமா, கொடுத்தவர்களே, உங்களில் யாருக்காவது ஈவு, இரக்கம், பச்சாதாபம் இருக்குமானா பகவானே சிவஞானத்திற்கு வேலை கொடும் என்று பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு பணமும் கிடைக்கும், பரமண்டலத்திற்கு போவதற்கு பாதையும் திறக்கும். ஏனென்றால் ஒரு பக்கம் அமெரிக்கா. என்னங்கய்யா நம்ம கையில கிண்டல் பண்றான். கையில பைசா வாங்காமல் நடத்து விட்டு போக மாட்டான். பிசினஸ் பண்ண வேண்டிய வழியை தெரிஞ்சுக்கோயா. கடங்காரனே உயிரோட வாழ விடணும். அப்பதான் வட்டிங்கிற பேரால அவனை கொள்ளை அடிக்கலாம். என்ன கடைக்காரன்? என்னது என்ன கடைக்காரன்? என்ன கடைக்காரன் தான். என்ன கடைக்காரன்? இது புரியும். பணம் பாக்கி கொடுக்கணும், கொடுக்கலன்னா சாமான் கொண்டு போயிடுவேன். புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சுத்தமா புரிஞ்சுக்கிட்டேன்டா. என்ன என்ன உள்ள போய் சாமான எடுத்துடுவியா? எடுத்து என்ன செய்வீரா? எங்க வீட்டுக்குள்ள காலை வை. புரிஞ்சிருக்கா எனக்கு? பச்சை நானும் பச்சை. ஐயா மேல ஒரு பைய கை வச்சதுல நீ வச்சுட்டே சரியான தலையில நல்ல புட்டால் தருமான. ஆமா, நீ உள்ள இருந்த உள்ள பக்கமா ஓடியாத்தேன். உள்ள பக்கமாவா? உள்ள பக்கமா
என்னையா கேட்காம உள்ள போற? எவ்வளவு பெரிய கம்பெனி, இங்க எல்லாம் கேட்காம உள்ள போலாமா? டீசன்ஸ் தெரியாதப்ப ஒன்னியா என்ன அவரை முடிச்சாரு. அப்புறம் யார் வளர்த்துக்கிட்டேன் சொல்லு. ராவ் பகதூர் சங்கர்லிங்கம் போனார் மருமகன். என்னது பழைய தயிர் வைக்கிற ஞாபகமா? சங்கர்லிங்கம் பிள்ளை மருமகன் வந்திருக்கேன்னு சொல்லு. என்னங்க வேலைக்கு வந்திருக்கமே, இந்த வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அது உனக்கு மாத்திரல. உள்ள வர சொன்னாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நமஸ்காரம், வணக்கம். உங்க மாமனார் ரொம்ப நல்ல மனுஷராச்சு. ஆமா, மாமனார் மட்டுமல்ல, பணக்காரங்க எல்லாருமே நல்ல மனுஷன் தான் உங்க மாதிரி ஆளுகளுக்கு. நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க? அதுதான் இல்ல, என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போக வந்திருக்கேன். அதுக்கு இவ்வளவு தூரம் வருவானே? காரணம் இருக்கு. இந்த பாருங்க, என் மாமனார் சிபாரிசு பண்றாரு, நீங்க எனக்கு வேலை தரீங்க. இது என்ன அக்கிரமம்? என் மாமனாருக்கு நிறைய பணம் இருக்கு, நான் ஆயுள் காலம் வரைக்கும் ஆனந்தமா சாப்பிட்டுட்டு நல்லா வாழலாம். எனக்கு ஏன் வேலை? வசதி உள்ளவங்க இந்த மாதிரி சிபாரிசு மூலம் வேலைக்கு போறதுனாலதான் படிச்ச ஏழைகளுக்கு வேலை கிடைக்காம போகுது. சுகமா வாழ்றவங்க, கஷ்டப்படுறவங்களை பத்தி கொஞ்சம் சிந்திச்சா போறோம், நாட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆகையினால ஏழைகளுக்கு வேலை கொடுங்கோங்கிறேன். வேலை இருந்தா தானே கொடுப்போம். ஒண்ணு இருக்க, அதை கொடுங்களேன். யாருக்கு? என் சிநேகிதன் சிவஞானம்னு ஒருத்தன் இருக்கான். ரொம்ப ஏழை, நாணயமானவன், நல்ல உழைப்பாளி, குழந்தை குட்டிகளோட ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு இந்த வேலையை கொடுத்து காப்பாத்துனீங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு புண்ணியம் உண்டு. நல்லா இருக்கியா சிநேகிதனுக்கு வேலை தேடுற முறை? அப்போ அனுப்பி வைக்கட்டுங்களா? அனுப்புங்க. அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாம இருக்கிறதே இந்த காலத்துல பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. முதலாளி வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கேள்டா. ஒரு சிநேகிதனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த மாதிரி முதலாளிகள் வாழ்க. நீ சொல்லிட்ட இல்ல, வர்றோம். எஜமா, எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கும் 5 என்ன சொல்ல 5-6 குழந்தைங்க பிறந்து சமைக்கமா இருக்கணும்னு சொன்னேன். நல்ல வேலைடா அப்பா. நெஞ்சில அடிச்சு செத்து போயிட்டா என்ன பண்றது?